அண்ணா சீரியல்ல என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முருகா, எத்தனை நாள் ஆனாலும் சரி, எம்பட்டு நேரம் ஆனாலும் சரி, நான் இங்கே தான் இருப்பேன். எனக்கு ஒரு முடிவு தெரியாத நான் இங்கேருந்து போக மாட்டேன். எங்க குடும்பமே உன்னைத்தானே நம்பிட்டு இருக்கிறோம். என் குடும்பத்துக்கு ஏன் தான் இப்படி சோதனை மேலே சோதனை கொடுக்குறேன்னு தெரியல. இதுக்கு ஒரு முடிவு தெரியலனா என் குடும்பத்தையே இங்கே கூட்டிட்டு வந்து வாசல்ல தர்ணா பண்ணுவேன். இதையும் தாண்டி நீ மனமிறங்கி வரலைனா என் குடும்பத்தோட இங்கே விஷத்தை செத்துடுவோம். நீயா எனக்கு பதில் சொல்ற வரைக்கும் நான் இங்கேயே தான் இருப்பேன்னு சொல்லி சண்முகம் அதே இடத்துல உட்காந்துக்கிறாங்க. வெங்கடேஷ் ஒரு பிராந்தி கடைக்கு பக்கத்தில் வந்து நிற்கிறாங்க. இது பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்காங்க பரணி. ஆட்டோவில் உட்காந்துருக்கிறது வெங்கடேஷ்க்கு தெரியல. வெங்கடேஷ் அந்த கடை நேர் வண்டியை நிறுத்திட்டு போய் பிராந்தியும் சாப்பாடும் வாங்கிட்டு வராங்க. வந்துட்டு மறுபடியும் வண்டி எடுத்துக்கிட்டு கிளம்புறாங்க. பரணி அண்ணே அவங்க போறாருல, அவர் பின்னாடியே ஃபாலோ பண்ணி போங்கன்னு சொன்னதும் பின்னாடியே ஆட்டோ போயிட்டு இருக்குது. அவங்க அம்மா வழியிலேயே காத்துட்டு இருக்காங்க. அது கொண்டு போய் கொடுத்ததும் டே வெங்கடேஷ், அவனை பார்க்க ரபடித்தனமா இருக்குதுடா, இன்னும் எத்தனை நாளைக்குடா இவனுக்கு இதெல்லாம் வாங்கி கொடுத்து சமாளிக்கிறதுங்கிறாங்க. அம்மா ரத்னா நம்ம வழிக்கு வர வரைக்கும் இதையெல்லாம் சகிச்சுட்டு தான் ஆகணுங்கிறாங்க வெங்கடேஷ். எக்காரணத்தை கொண்டு அவனை வெளியே அனுப்பிடாத, நடந்த அத்தனைக்கும் அவன் ஒருத்தன் தான் சாட்சி. அவன் மட்டும் அவங்க கிட்ட மாட்டிக்கிட்டான், நானும் மாட்டிக்குவேன். அவன் என்ன கேட்டாலும் வாங்கி கொடு. அப்படி உன்னால் வாங்கி கொடுக்க முடியலன்னா இப்போ எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னவர் அதே மாதிரி ஃபோன் பண்ணி நான் வந்து வாங்கி கொடுக்குறேங்கிறாங்க. வெங்கடேஷ், அந்த வீட்டில் உன் பேரில் யாருக்கும் சந்தேகம் வரலையான்னு கேட்குறாங்க. இல்லைம்மா, அந்த அளவுக்கு எல்லாத்தையும் நம்ப வச்சு நான் நடிச்சிருக்கேன். அங்கே இருந்த எல்லாருமே என் மேலே பாசம் காட்டுறாங்க, அன்பாக நடந்துக்கிறாங்க. நான் அந்த அளவுக்கு நடிச்சுக்கிட்டு இருக்கிறேங்கிறாங்க. டே அப்பா டே, அந்த ரத்னா நம்பிட்டாளான்னு கேட்குறாங்க. அவன் நம்பினாலான்னு எனக்கு தெரியல. ஆனால் அந்த சண்முகம் நம்பினாவே ரத்னா என் கூட சேர்ந்த மாதிரி தான். அந்த அறிவு ஒளிஞ்சானா ரத்னா என் வழிக்கு வந்துடுவா. சரிம்மா, பேசிகிட்டு இருந்தால் யாராவது பார்த்துருவாங்க, நீ சீக்கிரமாக பார்த்து போ, அதை கொண்டு கொடுங்குறாங்க. சரிடா நீ பார்த்து போ அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு வச்சுட்டு போகிறாங்க வெங்கடேஸ்வரம்மா. பரணி அந்த அம்மாவை ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லி ஆட்டோவில் பின்னாடி போகிறாங்க. அந்த அம்மாவும் நடந்து வெகு வேகமாக முக்காட்டு போட்டுக்கிட்டு போகிறாங்க வெங்கடேஸ்வரம்மா. அந்த பக்கம் இந்த பக்கம் குறுக்கு சந்தில் போய் அவங்க வீட்டுக்கே போகிறாங்க. வீட்டை நீக்கி கேட்டை நீக்கிட்டு உள்ள போகிறாங்க. ஆட்டோவில் போய் வெகு வேகமாக கேட்டை நீக்கி உள்ள போகிறாங்க. வெங்கடேசம்மா போனதுமே அந்த ரவுடிக்கு அந்த பாட்டில் எடுத்து வைக்கிறாங்க, சாப்பாட்டு எடுத்து வைக்கிறாங்க. பரணி வீட்டுக்குள்ளே போய் அந்த பக்கம் இந்த பக்கம் ஜன்னல் வழியாக எட்டி பார்க்கலான்னு பார்த்தா எல்லா ஜன்னலும் பூட்டி இருக்கு. அந்த பையன் குடிக்கிறதுக்காக தண்ணி டம்ளர் எல்லாம் கொண்டு வந்து கொடுங்கம்மாங்கிறாங்க. ஐயோ கன்றாவி, இதெல்லாம் என்னோட தலையெழுத்துன்னு சொல்லிக்கிட்டே வெங்கடேஸ்வர அம்மா பாட்டில் தண்ணி எல்லாம் கொண்டு போய் கொடுக்குறாங்க. அப்படியே ஆம்லெட் போட்டு ஆனியனை தூக்கலாமல் ஜாஸ்தியாகவும் போட்டு கொடுங்கங்கிறாங்க. சே, இதெல்லாம் என்னோட தலையெழுத்து தானே அப்படின்னு வெங்கடேஸ்வர அம்மா திட்டிக்கிட்டே ஆம்லெட் போட்டு கொடுக்குறாங்க. சே, இது கூட நல்லா தான் இருக்கு, இங்கேயே தங்கிடலாம் போல இருக்கு. கேட்குற நேரத்துக்கு சரக்கும் வருது, சாப்பாடும் ஐட்டமாக கொடுக்குறாங்க. இது நல்ல சௌகரியமான இடம்னு சொல்லி அப்படி கோந்துருக்கான். இந்த அம்மா 2 முட்டை தாண்டா இருக்கு, இதுக்கு மேலே எதுவும் கேட்டுறதா, இதேவே நான் ஆப்பாயில் ஆம்லெட்டு இது தாண்டா ஒன்றா போட்டு கொண்டு வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அதுக்குள்ளேயா அந்த பேரும் பிராந்தியும் அதையும் எதையும் அங்கேயும் இங்கேயும் தொலைக்கிறாங்க. ஏன்டா இது எதுக்குடா அப்படின்னு கேட்கவும், இது சாமிக்குங்கிறாங்க. ஆமாம், குடிக்கிறது சரக்கு, இதில் சாமிக்கு வேற ஒரு பங்கா, எல்லாம் இந்த ரத்னா வேலை வந்தது. இவ ஒழுங்காக இருந்திருந்தா எனக்கு இந்த வேலையெல்லாம் வந்திருக்குமா அப்படின்னு திட்டிக்கிட்டே ஆம்லெட்டையும் கொண்டு போய் கொடுக்குறாங்க. அந்த டீ கடைக்காரனும் நல்லா ஒரு வெட்டிக்கிட்டே சாப்பிட்டுக்கிட்டே, ஆஹா ஆம்லெட்டு ரொம்ப சூப்பராக இருக்குமா அப்படின்னு சொல்லி சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. பின்வழியாக வந்த பரணி பார்த்துட்டு அந்த பக்கமாக சாப்பிட்டுட்டு இருக்கிறவனை பார்த்து, இவன் டீ கடை பையனாச்சே, ஓ இவன் வெங்கடேஷ் வீட்டில் தான் இருக்கானா, என்னோட சந்தேகம் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி திரும்புறாங்க பரணி. அப்போ ஒரு பாத்திரம் கீழே வந்தது, கலோர்னு கேட்டதும் யாரோ அப்படின்னு வெங்கடேஷோட அம்மா ஓடி வரதுக்குள்ளேயா பரணி அவங்க கண்ணுக்கு தெரியாமல் அங்கே போய் மறைஞ்சிடுறாங்க. பரணி வெளியில் ஓடி வந்ததும் உடனே சண்முகத்துக்கு ஃபோன் பண்ணுறாங்க. உன் அப்பா முருகன் கைவிடலடா, நான் சொல்கிற இடத்துக்கு நீ சீக்கிரமாக வாங்குறாங்க, இல்லை எதுக்குலாம் அங்கே வர சொல்றேன்னு கேட்குறாங்க. யார் இப்படி ஒரு திட்டத்தை போட்டாங்கன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு, நீ முதல்ல சீக்கிரம் வா அப்படிங்கிறாங்க. சண்முகமும் ஓட்டோட்டமாக ஓடி வராங்க. முத்துப்பாண்டி இங்கே வந்து கடையில் விசாரிக்கிறாங்க. டீ கடைக்காரரை போட்டு பலார்னு அடிக்கிறாங்க. ஐயா யார் எவருன்னு கூட தெரியாமையா வேலைக்கு சேர்த்து, கடையில் ஏதாவது பண்ணக்கூடாது பண்ணிட்டு போயிட்டான்னா அப்புறம் நீ தான் ஏன் மாட்டிக்குவே, எப்படி தெரியாமல் வேலைக்கு வச்சுன்னு கேட்குறாங்க. எந்த ஆளை வேலைக்கு சேர்த்துனாலும் 2 நாள் கூட தாக்கு பிடிக்கிறது இல்லை, அதனால யார் வேலைக்கு வந்தாலும் வச்சுக்கத்தானே வேணும், அவங்க அட்ரஸ் எல்லாம் கேட்டுட்டு இருந்தா வேலை ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டு என்னைய பண்ணுவேன், சரி அவனோட ஃபோன் நம்பர் இருந்தால் எடுத்துட்டு வாங்குறாங்க. இருக்குதுங்க யார்கிட்ட கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அவனோட சரியான நம்பர் தானான்னு கேட்குறாங்க முத்துப்பாண்டி. ஆமாங்க ஐயா, இந்த நம்பர்லேருந்து தான் எங்கிட்ட அடிக்கடி பேசியிருக்கான்னு சொல்கிறாங்க கடைக்காரரு. ஃபோன் பண்ணி பார்த்தா நம்பர் சுவிச் ஆஃப்னு வருது. உடனே பரணி ஃபோன் பண்ணியிருக்காங்க. என்னது பரணி ஃபோன் பண்ணுறாளேன்னு ஃபோன் அட்டன் பண்ணுறாங்க முத்துப்பாண்டி. இல்லை பரணி எதுக்கு இப்போ ஃபோன் பண்ணேன்னு கேட்குறாங்க. டே அந்த பையன் கிடச்சிட்டான்டா, நான் சொல்கிற இடத்துக்கு நீ சீக்கிரமாக வா, தாமதம் பண்ணாதேன்னு சொல்லிடுறாங்க பரணி. சரி இப்போ வரேன்னு சொல்லிட்டு முத்துப்பாண்டி ஃபோனை வச்சுட்டு டீ கடைக்காரருக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க. இங்கே பாரியா, சம்பளம் கம்மியாக வாங்குறான்னு சொல்லி வேற எந்த ஸ்டேட்லேருந்து எவனையும் வேலைக்கு சேர்த்தாது, அப்படியே வந்தாலும் அவன் எந்த அட்ரஸ் எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கான்னு விவரம் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. மறுபடியும் வேலைக்கு வந்து சேர்ந்தானா அவனோட ஆதார் கார்டு கொண்டுகிட்டு வந்து ஸ்டேஷன்ல கொடுத்துட்டு அப்புறமா அவனை வேலைக்கு சேர்த்துக்கோ, அப்படி செய்யலைன்னா நீ தான் ஸ்டேஷன்ல வந்து கம்பி என்னன்னு சரியா அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. பரணி இருக்கிற இடத்துக்கு சண்முகம் முத்துப்பாண்டியும் வந்துட்டாங்க. எதுக்கு இங்க வர சொன்னேன், அந்த பையனை கண்டுபிடிச்சிட்டாங்கிறாங்க. ஆமாடா கண்டுபிடிச்சி, இப்படி ஒரு கேவலமான காரியத்தை பண்ணிட்டு நம்ம வீட்டிலேயே சொகுசா உட்காந்துருக்கானே அப்படின்னு சொல்லும்போது யார சொல்றேன்னு எனக்கு புரியலைங்கிறாங்க சண்முகம். டேய் வெங்கடேஷ் தாண்டா சொல்றேன், வெங்கடேஷ் வீட்டில் தான் அந்த டீக்காரன் வெங்கடேஷ் தான் திட்டம் போட்டு இப்படி ஒரு காரியத்தை பண்ணியிருக்கான்னு சொல்றாங்க. எது வெங்கடேஷா, அவனா இப்படி பண்ணான்னு கேட்குறாங்க முத்துப்பாண்டி. அவனே தான். பரணி அவன் தான், நீ எப்படி கண்டுபிடிச்சின்னு சண்முகம் கேட்குறாங்க. எல்லாம் அப்பன் தாண்டா வழிகட்டினா, கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நான் கோயிலில் வந்து உன்னை பார்க்க வந்தேன்ல, அப்போ நான் திரும்பி வரும்போது என் எதிரில் அவங்க அம்மாவோட ஒரு பையன் வந்தான். கார்த்திகையா ஜுரம் சரியாயிடுச்சான்னு கேட்டேன்.
அவனுக்கு ஜுரம் இல்லை ஒன்றும் இல்லை, நீங்கள் கொடுத்த மாத்திரையை சாப்பிடாமையே வச்சுக்கிட்டு என்னை ஏமாத்திட்டான். காய்ச்சல்னு போய் சொல்லி மாத்திரையை தூக்கி போட்டுட்டான்னு சொன்னபோதே எனக்கு ஒரு சந்தேகம் வந்தது. வெங்கடேஷும் அதே மாதிரி காலையில் காய்ச்சல்னு சொன்னான், தொட்டு பார்க்கும்போது காய்ச்சல் இல்லை, அதே மாதிரி தான் மாத்திரையை கொடுத்துட்டு வந்தேன், மாத்திரை சாப்பிடவே இல்லைங்கிறாங்க. அதை வச்சு நீ எப்படி கண்டுபிடிச்சின்னு கேட்குறாங்க முத்துப்பாண்டி. சந்தேகம் வந்து தான் அவர் படுத்திருந்தா பெட்ஷீட்டை தூக்கி பார்த்தேன், அங்கே தான் மாத்திரையை சுருட்டி வச்சிருந்தேன். பரணி மாத்திரையை வச்சு அவனை எப்படி சந்தேகப்படுறேன்னு கேட்குறாங்க சண்முகம். அப்போ தான் வெங்கடேஷ் கிட்ட நான் காலையில் கொடுத்த மாத்திரை இருந்தால் கொடுங்க, கணிக்கு காய்ச்சல் அடிக்குதுன்னு கேட்டேன். இல்லை சிஸ்டர், 4 மாத்திரையும் 4 வேளை நான் சாப்பிட்டேன் அப்படின்னு என்கிட்ட வாய் கூசாமல் போய் பேசினான். அவனையே ஃபாலோ பண்ணிக்கிட்டு வந்த பார்த்தா இங்கே வெங்கடேஷ் வீட்டில் தான் அந்த டீக்கார பையன் இருந்தாங்கிறாங்க. ஏய் நீ கண்ணால் பார்த்தியாங்கிறாங்க. டேய் நான் கண்ணால் பார்த்துட்டு தான்டா நான் கூப்பிட்டு சொல்கிறேன், அம்மா தான் அவனுக்கு அடைக்கலம் கொடுத்து வச்சிருக்காங்கங்கிறாங்க. அவனை போய் அப்படியே தூக்கி போட்டு மிதிக்கணுங்கிறாங்க சண்முகம். டே சண்முகம், நீ கொஞ்சம் பொறுமையா இரு, அந்த வேலையெல்லாம் போலீஸ் பார்த்து வரேன், நீயும் அங்கே வரேங்கிறாங்க. ஆமாம் நான் சண்முகத்தோட வந்துடுறேங்கிறாங்க. சரி 2 பேரும் சேர்ந்து வாங்க, நான் போலீஸ் ஜீப்போட வரேங்கிறாங்க. போனதும் பரணி ஹாலிங் பெல் அமுத்துறாங்க. வெங்கடேஷோட அம்மா அவனுக்கு பரிமாறிக்கிட்டு இருக்காங்க. டே யாரோ ஹாலிங் பெல் அனுப்புறாங்க, நீ போய் ஒளிஞ்சுக்கடா, ஒளிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. ரவடியும் ஓடி போய் பாத்ரூமில் ஒளிஞ்சுக்கிறான். டேய் சீக்கிரம் போடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் குடிச்சிட்டு இருந்த தட்டு பாட்டிலு எல்லாமே கொண்டு எங்கேயோ ஒரு பக்கம் ஓரசல் பண்ணிட்டு வர்றாங்க வெங்கடேஸ்வரம்மா. கதவை திறந்து பார்க்குறாங்க, பரணி நிற்கிறாங்க. பரணி இந்த நேரத்தில் வந்திருக்கீன்னு கேட்குறாங்க. ஆமாம் இந்த நேரத்தில் தான் வந்திருக்கேன். வச்சிருக்கீங்களே அந்த டீ மாஸ்டர், அவனை பார்க்கணும், அவனுக்காக ஆம்லெட் சுட்டு போட்டிங்களே, அவனை ஏதோ பார்த்துட்டு போகலான்னு வந்திருக்கேங்கிறாங்க. பரணி என்னம்மா நீ என்னென்னமோ பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே பின்னாடியே வந்து சண்முகம் நிற்கிறாங்க. அவங்களுக்கு பின்னாடி முத்துப்பாண்டி கான்ஸ்டபிளோட வந்து நிற்கிறாங்க. இந்த அம்மா திமிரோட கதவை அடைச்சு நிற்கிறாங்க. கையை ஒரு தள்ளிட்டு முத்துப்பாண்டி உள்ள வராங்க. கான்ஸ்டபிள் உள்ள வாங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க. எல்லாரும் ஆளுக்கு ஒரு திசையில தேடிக்கிட்டு இருக்காங்க. முத்துப்பாண்டி ஒரு பாத்ரூம் மட்டும் சாத்திருக்க அப்படின்னு சொல்லி காலால உதச்சு நீக்குறாங்க. அங்கே குறுகுறுன்னு திருட்டு பார்வை பார்த்துக்கிட்டு உட்காந்துருக்கான் அந்த ரவுடி. வாட வெளியே அப்படின்னு முத்துப்பாண்டி அப்படியே சரட்டோட தரத்தன்னு வெளியே இழுத்துக்கிட்டு வந்து விடுறாங்க. சண்முகம் வெறி தீர கண்ணத்துல பலார்னு அறையில சொல்லுடா யார் சொல்லி இந்த வேலையை செஞ்சேன்னு அடிக்கிறாங்க சண்முகம். அப்பவே இந்த வெங்கடேஷோட அம்மா அப்படியே கேப் மாதிரித்தனம் பேச ஆரம்பிச்சிருக்கு. ஐயோ இவன் யாருன்னே தெரியலையே, ஏன் வீட்டுக்குள்ள பூந்திருக்கானே, ஐயோ திருடம் போல இருக்குங்கிறாங்க. இங்க பாரு ஒழுங்கு மரியாதையா என் கூட வந்துரு, இல்லைன்னா லேடி போலீஸ் வச்சு இழுத்துக்கிட்டு போக வேண்டியதா இருக்குங்கிறாங்க முத்துப்பாண்டி. எல்லாமே நான் நேராவே பார்த்துட்டேன், குவார்டர் பாட்டிலோ ஆம்லெட்டுன்னு வீட்டை சர்ச் பண்ணணும்னு வச்சுக்கோங்க, எல்லாம் என் கை கிடைக்குங்கிறாங்க. பாருங்க ஐயோ இவன் எப்படி வந்தான்னு எனக்கு தெரியல, இந்த நேரம் பார்த்தா அவர் வேற வீட்டில் இல்லை, சரி ஒரு நிமிஷம் இரு நான் போன் எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு சமையல் கட்டுக்குள்ள போனதும் வெங்கடேஷ்க்கு போன் பண்றாங்க. முழுசா சொல்ல நேரம் இல்லை, அவங்க நம்மளை கண்டுபிடிச்சிட்டாங்க, நீ எப்படியாவது தப்பிச்சு ஓடிடுறான்னு போன கட் பண்றாங்க. நீயும் வெளியில வந்து எஸ்கே கிட்ட போன் பண்ணி இங்க பாடி நான் சொல்றதுக்கெல்லாம் எந்தக்காகவும் எக்ஸைட் ஆகக்கூடாது, சொல்றதுக்கு மட்டும்ங்கிற மட்டும் பதில் சொல்லு. அவருக்கு டீயில மருந்து கலக்கி கொடுத்தது வேற யாரும் இல்லை வெங்கடேஷ் தான். இதை கேட்டதும் ஐயோ அப்படின்னு சத்தம் போடுறாங்க. அப்படியெல்லாம் பேசாதடி, வெங்கடேஷ் உஷாராயிடுவான், எல்லாத்துக்கும் காரணம் அந்த அயோக்கியம் தான், அவனை எங்கேயும் போக விட்டுறாத, ஜாக்கிரதை, நாங்க சீக்கிரம் வந்துடுறோங்கிறாங்க. சரிங்கிறாங்க எஸ்கி. வெங்கடேஷ் விஷயத்தை கேள்விப்பட்டதும் பதட்டத்தோடு நிற்கிறாங்க. ஐயோ இந்த சண்முகம் வேற கண்டுபிடிச்சிட்டானே, வந்தானா கொன்னே போட்டுருவான், எங்க போறதுன்னு தெரியல, முதல்ல இந்த வீட்டை விட்டு வெளியே போறதுதான் சரியான வழின்னு நினைக்கிட்டு யோசிக்கிறாங்க. எஸ்கி எப்படியோ வீரா கிட்ட சொல்லிடுறாங்க. வீரா ஓடி போய் வைகுண்டத்துக்கிட்ட கொசுன்னு சொல்றாங்க. சரி சீக்கிரமா வீட்டை விட்டு வெளியே போயிடலான்னு வெங்கடேஷ் கிளம்புறாங்க. அப்பங்க எஸ்கி நேரம் எதிர வந்து நிக்கிறாங்க. இவ்வளவு அவசரமா எங்க போறீங்கன்னு கேக்குறாங்க. இல்ல கடத்தெரு வரைக்கும் போயிட்டு வரலான்னு கிளம்புறேங்கிறாங்க. எங்களை தனியா விட்டுட்டு நீங்க எங்கேயும் போக வேண்டாம், அண்ணன் மாமா பரணி 3 பேர் இப்ப வந்துருவாங்க, வர வரைக்கும் நீங்க இங்கேயே இருங்கன்னு சொல்றாங்க எஸ்கே. நான் உடனே போயிட்டு உடனே வந்துடுறேன்னு சொல்றாங்க வெங்கடேஷ். நீங்க எங்கேயும் போக வேண்டாம், அண்ணன் வர வரைக்கும் இங்கேயே இருங்கிறாங்க. என்ன லூசு மாதிரி பேசிட்டே இருக்க, நானும் அப்ப இருந்து சொல்றேன்னால நவரு அப்படின்னு ஓங்கி ஒரு தள்ளி விடுறாங்க. தூண்ல போய் முட்டிக்கிறாங்க எஸ்கி. தப்புச்சா போதும்னு நினைச்சுக்கிட்டு வெங்கடேஷ் கிளம்பும் போது அப்படி எதிர வந்து அருவாளோட நிக்கிறாங்க வீரா. என்ன அவசரமா வெளியில போய் ஆகணுமா, நாங்க யாருன்னு நினைச்ச சண்முகம் தங்கச்சி, எங்களை மிஞ்சிக்கிட்டு நீ போனீன்னா அருவா முந்திக்கிட்டு உன் கழுத்துல வெட்டும், பரவாயில்லையாங்கிற மாதிரி வீரா அருவாளும் கைமா நிக்கிறாங்க. எங்களை மீறி இந்த வீட்டு வாசப்படியை தாண்டி ஒரு அடி எடுத்து வச்சிங்கன்னா ஒரே வெட்டு தயாரா இருக்கேன், பரவாயில்லையான்னு கேக்குறாங்க வீரா. ரசிக்கையும் அருவாமனையோட வந்து நிக்கிறாங்க, வைகுண்டா அருவாளோட நிக்கிறாங்க. இன்னும் என்னெல்லாம் நடக்க போகுதுங்கிறதையும் நாளை சொல்ல பார்க்கலாம்.